என்னடா யோசிக்கிற? அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல, இப்போ நான் பார்க்குறேன்ல. ஹவு கான்ஃபிடென்ட் ஐ ஆம் பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன். எக்கனாமிக்கல்டா, இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. அழாத. எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. All eye care treatment under one roof. அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி. அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த சில வாரங்களாக நாம் எப்படி வளர வேண்டும் என்பதை குறித்து தியானித்து வந்தோம். முதல் படியாக ஆண்டவர் நம்மை ஒரு வேலைக்காரனைப் போல நடத்தினாலும் அதன் பிறகு ஒரு நண்பராகவும் உறவுக்காரராகவும் பிள்ளையாகவும் உயர்த்துகிறார் என்பதை குறித்து கடந்த சில வாரங்களிலே நாம் பகிர்ந்து கொண்டோம். அதை நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால் நரேந்திரநாத் எம்எம் என்கின்ற யூடியூபிலும் www.divine2.asia என்கிற இணையதளத்திலும் காணலாம். நம்மை ஆரம்ப காலத்திலே ஒரு வேலைக்காரனை போல நடத்தினாலும் அவர் எப்படியாக உயர்த்துகிறார் என்பதை குறித்து தியானித்து வந்தோம். ஒரு வேலைக்கார பயணத்திலே ஒரு வேலைக்காரர் எஜமான் சொல்லுவதை கேட்பார், உண்மையும் உத்தமமாக நடந்து கொள்வார். யோசேப்பும் அப்படித்தான் பாத்திப்பர் வீட்டிலே இருந்தார். அப்படி அவர் உண்மையும் உத்தமமாக நடந்து கொண்டதினால் பாத்திப்பர் அவருடைய வீட்டிலே எகிப்தியர் வேலைக்காரர்களை விட அதிகமாக உயர்த்துவார். அதே போல் நம் ஆண்டவரும் நாம் உண்மையும் உத்தமமாக இருக்கும்போது நம்மை உயர்த்துகிறார். மத்தேயு 25வது அதிகாரம் 23வது வசனத்திலே, உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், என் சந்தோஷத்திலே பிரவேசி, நான் உன்னை அதிகத்துக்கு அதிகாரியாக வைப்பேன் என்று கூறி அவனை உயர்த்துகிறார். உண்மையும் உத்தமமாக கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே இருக்கும்போது ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறார். அப்படியாக அவர் யோவான் 15:15 சொல்லுகிறார், நான் இனி உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுவதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்வதை அறியான், நான் உங்களை சிநேகிதன் என்றேன், ஏனென்றால் நான் பிதாவினிடத்தில் கேள்விப்பட்டதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தேவன் தன்னுடைய திட்டத்தை நம்மிடத்தில் பகிர்ந்து கொண்டு இந்த வேதத்தின் மூலமாக தெளிவுபடுத்தின பிறகு நாம் அவருடைய சிநேகிதராகிறோம். அவர் என்ன பகிர்ந்து கொண்டார் என்று பார்த்தால், நாம் முதலாவது சீஷராக வேண்டும், பிறகு மற்றவர்களும் சீஷராக்கி கொண்டு வர வேண்டும். நாம் சீஷராகும்போது அவர் நம்மை சகோதரர் என்று சொல்லாமல் மத்தேயு 12வது அதிகாரம் கடைசி 3-4 வசனங்களில் அப்படியாக சொல்லுவார். இயேசுநாதரிடம் வந்து, உம்முடைய தாயார், உங்கள் சகோதரர் சகோதரிகள் உமக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லும்போது அவர் சொல்லுவார், யார் எனக்கு தாயார், யார் எனக்கு சகோதரர், யார் எனக்கு சகோதரி? அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி காட்டி, என்னுடைய சிஷ்யர்கள் என்னுடைய பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்களே என்னுடைய உற்றார் உறவினருமாக இருக்கிறார் என்று சொல்லுவார். அப்பொழுது நாம் அவருடைய பிதாவின் சித்தத்தை, அதாவது நாம் சீஷராகும்போது அவருடைய உறவுக்காரர் ஆகிறோம். அப்படி ஆகும்போது நம்மை அவர் இன்னும் கிட்டி சேர்க்கிறார். அதன் பிறகு 1 யோவானிலே நாம் கண்டோம், இனி அவர் நம்மை அவரது குமாரராகவே பாவிப்பார் என்று நமக்கு எழுதப்பட்டிருந்தது. 1 யோவான் 3வது அதிகாரம் முதல் 1-2 வசனங்களிலே. அப்படியாக ஒரு வேலைக்கார பகுதியிலிருந்து நம்மை குழந்தையாக கொண்டு வருகிறார். அது இந்த உலகத்திலே நடக்கிறது. ஆனால் மறுமையிலே அவர் நம்மை அரசாள பயன்படுத்த சித்தமாக இருக்கிறார். அரசாள பயன்படுத்த வேண்டும் என்றால் நாம் படிக்க வேண்டிய பாடங்கள் ஏராளம்.
அலெக்சாண்டர் த கிரேட் என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம். சரித்திரத்திலே அவர் ஒரு சிறந்த படைத்தளபதியாக இருந்தார். அன்றைய உலகத்தை வென்றார். இந்தியா வரைக்குமே வென்று பல தேசங்களை அவர் ஆட்சியில் உட்படுத்தினார். அவருடைய தகப்பனார் பிலிப் அவருக்கு 13 வயதில் இருக்கும்போதே அரிஸ்டாட்டில் என்கின்ற ஒரு தத்துவ மேதை அவருக்கு ஆசிரியராக வைத்தார். அவர் 13 வயதிலிருந்து 16 வயது வரைக்கும் அவருக்கு பல நுணுக்கங்களை சொல்லிக் கொடுத்தார். தத்துவம், அறிவியல், தர்க்கம், நெறிமுறைகள், பல்வேறு அறிவுத்துறைகள் அரிஸ்டாட்டில் அவருக்கு சொல்லிக் கொடுத்தார். அவர் சொற்பொழிவு மற்றும் முறைமையான தர்க்கத்தின் கருத்தை உருவாக்கினார். மெட்டாபிசிக்ஸ் என்னும் நெறிமுறைகள் உள்ளிட்ட அவருடைய தத்துவ படைப்புகள் எல்லாவற்றையும் அவருக்கு சொல்லிக் கொடுத்தார். மற்றும் லிசிமேஸ் என்பவரும் லியோனியடஸ் என்பவரும் அவருக்கு போர்க்கலையையும், எப்படி நீண்ட தூரம் நடக்க வேண்டும், எப்படி குதிரை பயிற்சி பெற வேண்டும், குதிரை ஓட்டத்தில் எப்படி நன்றாக முன்னேற வேண்டும், இவற்றையெல்லாம் மற்றவர்களையும் வைத்து அவர் சொல்லிக் கொடுத்தார். அதே போல் நம்முடைய பரம தகப்பனும் நமக்கு வேதங்கள் மூலமாக, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பல பாடங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நாம் அவற்றை கற்றுக்கொள்ளும் போது நாமும் மறுமையிலே பல பொறுப்புகளை வகிக்க நம்மை அவர் உருவாக்குகிறார். அவற்றுக்கு நாம் மேற்கொள்ளுவது அவசியமாக இருக்கிறது. படிக்காவிட்டால் மேற்கொள்ள முடியாது. அப்படி படித்து மேற்கொள்ளுகிறவர்களுக்கு என்ன பொறுப்பெல்லாம் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார் மறுமையிலே என்பதை குறித்து அவர் வேதாகமத்திலே, வெளிப்பாடு புஸ்தகத்திலே பல இடங்களிலே குறிப்பாக நமக்கு சொல்லியிருக்கிறார். அதை நாம் சற்று தியானிப்போம். வெளிப்பாடு புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார்: ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது என்றார். ஆதியாகமத்திலே நமக்கு ஏதோம் தோட்டத்திலே வைக்கப்பட்டிருக்கிறதை காண்கிறோம். அதை ஆண்டவர் பரதேசிலே வைத்திருக்கிறார். ஆனால் யாருக்கு கொடுப்பார் என்று பார்த்தால் ஜெயங்கொள்கிறவனுக்கு கொடுப்பார் என்று எழுதியிருக்கிறது. ஆகையால் நமக்கு கொடுக்கும் பாடங்களிலே நாம் பயின்று நாம் ஜெயம் பெறும்போது நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ளுவோம். வெளிப்பாடு புஸ்தகம் 2வது அதிகாரம் 17வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது: ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்கிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொரும் அறியக்கூடாததும் ஆகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று எழுது என்று சொல்லுகிறார். நமக்கு இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்ட நாமம் பெற்றோர்களால் கொடுக்கப்பட்டதென்றாலும் அதை இறைவனே கொடுத்திருக்கிறார் அவர்கள் மூலமாக. ஆனாலும் நாம் பரத்துக்கு போகும்போது ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அதற்கு நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். எப்படி அரிஸ்டாட்டில் மற்றும் பலவற்றை வைத்து பிலிப்பு என்பவர் தன்னுடைய மகன் அலெக்சாண்டரை படிப்பித்தாரோ, அதே போல் நம் ஆண்டவர் நம்மை படிப்பிக்கிறார். அதை நாம் பயிலும்போது நாம் வெற்றி பெற அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நாம் வெற்றி பெற வேண்டியது அவசியம். அதே போல் 2வது அதிகாரம் வெளிப்பாடு புஸ்தகத்திலே வசனங்கள் 26 தொடங்கி 29 முடிய இப்படியாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது: ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகளின் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இரும்பு கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விடிவெள்ளி நட்சத்திரம் அவனுக்கு கொடுக்கப்படும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை அவர் ஒரு ஆளுகைக்கு தயார்படுத்துகிறார் என்பதை இந்த வசனம் நமக்கு புலப்படுத்துகிறது. அதே போல வெளிப்பாடு புஸ்தகம் 3வது அதிகாரம் 20வது அதே போல வெளிப்பாடு புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தில் இப்படியா நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது: ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல்
என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு வெண்வஸ்திரம் கொடுக்கப்படும். ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயரை எழுதினால் நித்தியத்துக்கு நாம் அவரோடு கூட இருப்போம். அதுவும் இல்லாமல் 12வது வசனத்திலே வெளிப்பாடு அதிகாரம் 3வது அதிகாரத்தில் இப்படியாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனை என்னுடைய தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, பல ஆசீர்வாதங்களை நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக வெளிப்பாடு புஸ்தகம் 3வது அதிகாரம் 21வது வசனத்திலே இப்படியாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் யோவான் எழுதின சுவிசேஷம் 4 மற்றும் 5 இப்படியாக எழுதியிருக்கிறார். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படிக்கு நீர் எனக்கு நியமித்த காரியத்தை செய்து முடித்தேன். பிதாவே, உலகம் உண்டாவதற்கு முன்பாக உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும் என்று எழுதியிருக்கிறார். அதே போல நம்மிடத்தில் அவர் எதிர்பார்ப்பது என்னவென்று பார்க்கும்போது யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 3வது வசனத்திலே, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்தில் இருக்கும்போது மெய்யான தேவனை அறிய வேண்டும், மேற்கொள்ள வேண்டும், ஜெயம் கொள்ள வேண்டும். நித்தியத்திலே அவர் நமக்கு வைத்திருக்கிற பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதனுடைய இதர பதிவுகளை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் நரேந்திரநாத் MM என்கிற யூடியூபிலும் www.divine2.asia என்கிற இணையதளத்திலும் காணலாம். மறுபடியும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். வணக்கம். என்னடா யோசிக்கிற? அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல, இப்போ நான் பார்க்குறேன்ல. ஹவு கான்ஃபிடென்ட் ஐ ஆம் பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன். எக்கனாமிக்கல்டா, இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. அழாத. எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. All eye care treatment under one roof. அதான் RK ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி. என்னடா யோசிக்கிற? அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல, இப்போ நான் பார்க்குறேன்ல. ஹவு கான்ஃபிடென்ட் ஐ ஆம் பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன். எக்கனாமிக்கல்டா, இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. அழாத. எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. All eye care treatment under one roof. அதான் RK ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி.